Nancy's atrocity Nancy. இங்க இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம் தெரியுமாங்க? ஏரோ ஹப் பீரியாக்குள்ளாடி போறதுக்கு நாங்க வந்துட்டு ஏர்போர்ட் ரூட் எடுத்துருக்கோம். அப்புறம் என்னது சொல்லு. பிகாஸ் ஏன் நாங்க ஏர்போர்ட் ரூட் எடுத்தோம்னா கொஞ்சம் ட்ரிஸ்லிங்கா இருக்கு, மழை சின்னதா தூச்சிட்டு இருக்கு, கொடை கொண்டு வரல, அதனாலதான் இந்த ரூட் எடுத்தோம். ஏரோ ஹப் நுழைவாயிலுக்குள் வந்துவிட்டோம். எங்க போற? எங்கேயாவது ஓடுறது விட்டுட்டு. இன்னைக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருந்து என்னன்னு தெரியல. இட் வாஸ் லைக் சோ டிப்ரெசிவ் மூமெண்ட் டுடே. எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு, மனசுக்கு திருப்தியா இருக்கு. கூட்டிட்டு வந்தது என்ன மாதிரி ஒரு சைக்கோ தான். இட் வாஸ் சடன் பிளான், ப்ரீ பிளான் கிடையாது. சடனா வந்து ரூம்ல கேட்டா மூவிக்கு போகலாமா? நானும் சொன்னேன் ஓகே. பார்த்தீங்களா, ட்ரெஸ் பார்க்கணும், ட்ரெஸ் பார்த்துட்டு சொல்கிறோம். கோபிகா ஒரு கடைக்குள்ள நுழைஞ்சிட்டான். டபிள்யூ ஏதோ ஒரு ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் தான் எங்களோட ஹாப்பினஸ். மென்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் ஷாப்பிங் பண்ணுறீங்க, எப்போ பார்த்தாலும் ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னு. ஷாப்பிங் மன நிம்மதி, பீஸ். மென்ஸுக்கு எப்படி ஒய்ஃப் ஃபேமிலிக்கிட்டேருந்து பீஸ் கிடைக்குதோ அதே மாதிரி தான் ஷாப்பிங், மன நிம்மதி எங்களுக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஷாப் பண்ணாட்டாலும் எங்களுக்கு பரவாயில்ல, இதெல்லாம் பார்க்கணும், வாரத்தில் ஒருக்கலாவது பார்க்கணும். இது எங்களுக்கு பார்த்தாதான் அப்பாடா அந்த ஒரு மூடு ஸ்விங்ஸுக்கு செம்மையான தெராப்பி, ஷாப்பிங் தெராப்பி. ஸோ ஒரு கடையில் ஒரு விண்டோ ஷாப்பிங் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நீ அடுத்த கடை தேடி போகிறோம். டைம் இப்போ வந்துட்டு 9:30 ஆகுது. என் வீட்டில் தெரிஞ்சால் கொல்ல போகிறாங்க என்ன. கண்டிப்பாக இந்த வீடியோ நான் என்னைக்கு போடுறேனோ என் மம்மி டேடி பார்த்துட்டு திட்ட போகிறாங்க. அப்புறம் எங்கள் மூடு ஸ்விங்ஸுக்கு இன்னொரு நெக்ஸ்ட் தெராப்பி, ஒரு சின்ன தெராப்பி என்னன்னா கம்மல். இந்த கம்மல் வாங்கும்போது இருக்கிற சுகம் இருக்கு. அதுவும் அந்த ஸ்வீட்டில் ஷாப்பில் வச்சுருப்பாங்க பாருங்க, அந்த 30 rupees கம்மல். ஆஹா, தங்கம் வாங்கும்போது கூட இந்த ஒரு சந்தோஷம் கிடைக்காது எங்களுக்கு இந்த மாதிரி இயரிங்ஸ் வாங்கும்போது. சரி, ஷோ யூ. എൻ്റെ അമ്മയുടെ ജിമിക്ക് കമ്മൽ എൻ്റെ പെൺ കെട്ടുണ്ട് പോയേ. அடுத்த விண்டோ ஷாப்பிங் எங்க பண்ண போறோம்னா ஸோ இப்போ நாங்கள் ட்ரெண்ட்ஸ்ல இருக்கோம் விண்டோ ஷாப்பிங்க்கு. ஷாப்பிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு மூவிக்கு போகிறோம். நாங்கள் எப்படி தெரியுமா, மூவி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே பாப்கார்ன் வாங்குறது. பாப்கார்ன் வாங்கிட்டு பாதி பாப்கார்னையும் காலி பண்ணிடுவோம். மூவி பார்க்கும்போது பார்த்தா லாஸ்ட் அது தரியாக இருக்கும்ல, அதை சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. இப்போ நாங்கள் வந்திருக்க மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருந்தது. செம்ம த்ரில்லிங் மூவி, நல்லா இருந்தது. நிறைய சஸ்பென்ஸ் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. அண்ட் ஒரு விஷயம் நாங்கள் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, இந்த மூவியோட ஹைலைட்டு இது நாங்கள் படிக்கிற காலேஜில் தான் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் பேக்ரவுண்ட்ஸ் எங்கள் காலேஜோடது வருது. ஆனால் இந்த மூவியோட ஷூட்டிங் வந்துட்டு போயிட்டு இருந்த டைம் எல்லாரும் சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க, விஜய் ஆண்டனி சாரோட ஷூட்டிங் நடக்குதுன்னு. அன்றைக்கி பார்க்க ட்ரை பண்ணோம். பட் ஷூட்டிங் வாஸ் நைட்டு 10 o'clock 3 o'clock அந்த மாதிரி டியூரேஷனில் நான் யாருக்கும் போய் பார்க்க முடியலை. பட் செம்மையாக எடுத்திருக்காங்க, நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. ஃபுல் மூவி பார்த்துட்டு இப்போ தான் வெளியில் வந்தோம். மூவி செம்மையாக இருந்தது, சான்ஸே இல்லை. பயங்கர த்ரில்லிங்கு. செகண்ட் பார்ட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு சொல்கிறேன் என்ன மூவி பார்த்தேன்னு. நாங்கள் பார்த்த மூவி வந்துட்டு மார்கன் மூவி. இட்ஸ் அ அன்யூஷுவல் சஸ்பெக்ட்னு போட்டிருந்தாங்க. நைஸ் மூவி. ஸோ எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள், vlog-ஐயும் வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.